பிரைஸ் காட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். புதிய நாளுக்கான தேவனுக்கு நான் நன்றிகள் செலுத்துவோம். இந்த பரிசுத்தமான நாளிலும் நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 22வது வசனம். கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்கிறதாவது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன், இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் மண்டல்களை நீ குடிப்பதில்லை. இங்கே சொல்கிறார், தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து என்ன பண்ணுகிறேன்? தேவனாகிய கர்த்தர், மீட்பர், இரட்சகர், இந்த நாளில் அவர் வாக்கு கொடுக்கிறார், இனி நீ என்ன பண்ண மாட்டாய்? தத்தளிப்பின் பாத்திரத்துல இருக்க மாட்டாய். அவர் நம்மள என்ன பண்ணுவாரு? சோதிப்பார். சில நேரங்களில் நான் கொடுக்கின்ற சோதனையில என் மகன் என் மகள் ஜெயிக்கிறாங்களான்னு பார்ப்பாரு. அப்படி வருகின்ற சோதனையை நாம் ஜெயித்துட்டோம் அப்படின்னு சொன்னோம் என்று சொன்னால், நமக்குன்னு வச்சிருக்கிற கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிட்டோம். இதுவரையில நம்மளுடைய வாழ்க்கையில நம் பிரச்சனைகளை கண்டு, போராட்டத்தை கண்டு, மற்றவங்க சொல்ற வார்த்தைகளை கண்டு நாம் நொறுக்கி ஒடுங்கி போய் இருந்திருக்கோம். ஆனால் இந்த நாள்ல சொல்றா, உன் தேவனாய கர்த்தர் இந்த நாள்ல வாக்கு கொடுக்கிறது என்னவென்று சொன்னால், தத்தளிப்பின் பாத்திரத்தை நிலந்து என்ன பண்ணுகிறேன்? நீக்கி போடுகிறேன். அதில் உள்ள மண்டல்கள் அதை என்ன பண்ணுவதில்லை, குடிப்பதில்லை. நான் என்ன பண்ண போகிறேன்? உயர்த்த போகிறேன், ஆசீர்வதிக்க போகிறேன். நீ ஆசீர்வாதமா இருக்க போகிறாய். உன்னுடைய தடைகளை முடைக்க போகிறேன், உன் கட்டுகளை உடைக்க போகிற இந்த புதிய நாளில, இந்த புதிய மாதத்துல அவர் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார் என்று விசுவாசிக்கிறவங்க இந்த காலை வேளையில கண்களை மூடி, அவர் எனக்கா என்ன பண்ணுவார்? யாவையும் செய்து முடிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறாரு. எல்லாவித சோதனையிலிருந்தும் வேதனையிலிருந்தும் அவர் என்ன பண்ணுவாரு? உயர்த்தி ஆஸ்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி கண்களை மூடி, நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, அப்படி இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணினது போல தத்தளிப்பின் பாத்திரத்திலும் எங்களை தாப்பனை விடுதலையாக்கி, தாப்பனை உமது சித்தத்தின்படி எங்களை வழிநடத்தி, எல்லாவித ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் கிருபையினாலும் இந்த மாதம் முழுவதும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. பேசும்